வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். அனைவருக்குமே 3,00,000 இலவசம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது வட்டியில்லா கடனா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஃபஸ்ட்டு மானியம் தொகை எவ்வளவு, என்னென்ன அறிவிப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கான கடன் வழங்கும் திட்டம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகினி திட்டம். இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது. பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழில்களை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ₹1,00,000 பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வட்டி விகிதம் சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியம் அல்லது வட்டியில்லா கடனை வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தகுதி பார்த்திங்கன்னா 18 வயது முதல் 55 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம். குடும்ப வருமானம் 1.50 லட்சம் அல்லது 1.49 லட்சம் வந்தாலும் இதுக்கு செலக்ட் தான். ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, மக்களுக்கு அதாவது மானியம் எவ்வளவு, கடன் தொகையில் 30% வரைக்கும் மானியம் கிடைக்கிறது. இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை குறைக்கிறது. இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள், ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்டு சைஸ் 2 ஃபோட்டோ, உங்களுடைய கேஸ்டுடைய அந்த எப்படி சொல்கிறது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், வங்கி புத்தகத்துடைய நகல், ஃப்ரண்ட் பேஜுடைய பேங்க் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஜெராக்ஸ், கொஞ்சம் ஓரளவு உங்களுடைய ஃபேஸ்லாம் எல்லாமே தெரிகிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஜ் சொல்லிட்டேன், எவ்வளோ பேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன், எல்லா அறிவிப்புகளுமே அழகாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. ஏஜ் சொல்லிட்டேன், என்னென்ன விதமான டீட்டெயில்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு குறிப்பாக இது பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் 18 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தானே தவிர, ஸோ அதனால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.